தம்பி பொட்டாட்டிக்கு நெத்தியடி. அம்மா காமாட்சி இறந்த பின்பு எல்லாமே அக்கா தான் விஷ்ணுவுக்கு. காயத்ரியும் பாசமலை பொழிவாள். இருவருக்கும் 10 வயது வித்தியாசம். ஓடிப்போன அப்பா இன்று வரை திரும்பவில்லை. தான் கல்யாணம் செய்து கொண்டு போய்விட்டாள். தம்பி என்ன செய்வான் பாவம் என்று இன்றும் முதிர்கனியாக வாழ்ந்து வருகிறாள். ஆசாபாசங்களை ஒழித்து டியூஷன், தையல், ஆரி ஒர்க், ஹோம்மேட் பொடி, வடம் என்று சுயதொழில் செய்து கொண்டு ஓரளவுக்கு பிஸியாகவே சராசரி வாழ்க்கை ஓடுகிறது இவர்களுக்கு. விஷ்ணுக்கும் டீசெண்டான வேலை. டும் 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 காயத்ரி நாத்தனா ஆகிறாள். அம்மா ஸ்தானத்தில் இருந்து விஷ்ணுவுக்கு கல்யாணம் செய்து வைத்தாள். ஆரம்பத்தில் பிரீத்தி காயத்ரி ஈக்குவேஷன் ஸ்மூத்தாக தான் போய் கொண்டிருந்தது. நாளாக ஈகோ. பிரீத்தியும் வேலைக்கு செல்வதால் இவர்களின் செல்ல குழந்தை ஆதவையை சேர்த்து எல்லா குடும்ப வேலையும் மொத்தமாக இழுத்து போட்டுக்கொண்டு பார்த்து வருகிறாள் காயத்ரி. மிகவும் உதாசீனப்படுத்தி கொச்சையாக பேசி இழிவுபடுத்தி வந்தாள் பிரீத்தி. இத்தனைக்கும் அவளது குழந்தையை அளவுக்கு அதிகமாக பாசத்துடன் வளர்த்த போதிலும் ஆதவ் அப்படியே குட்னு விஷ்ணு தான் அச்சு அசல். ஆதவ் அத்தையும் அம்மா என்றே அழைப்பான். அப்பா அம்மாவை விட காயத்ரியிடமே ஒட்டி கொள்வான் தூங்கும் போது கூட. இளமை காலத்தில் அக்கா அக்கா என்று எந்த அளவுக்கு பாச பிணைப்போடு இருந்தானோ அது மொத்தமாக மிஸ்ஸிங் விஷ்ணுவிடம். அவனுக்கென்று ஒரு பெண் கிடைத்த பிறகு இப்படியாக மாறுவது சகஜந்தானே என்று காயத்ரியும் பிரீத்தி செய்யும் தவறுகளை அவனிடம் தெரிவிப்பதில்லை. அவர்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்தால் போதும் என்று அமைதியாக இருந்து வரும் வேளையில் ஒரு நாள் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி பெரிய தகராறாக மாறியது. பாடி சைஸ் செய்தால் காயத்ரியை. என்ன தொழில் செய்து உன் தம்பியை இவ்வளோ படிக்க வச்சியோ யாருக்கு தெரியும் என்று கேவலமாக திட்டினாள் கோவத்தில். பிரீத்தி நிறுத்திக்கோ, தேவையில்லாத வார்த்தைகளை விடாத. விஷ்ணுவுக்கு தெரிஞ்சா விபரீதமாக போயிடும். இப்போ வரைக்கும் உன் அட்டகாசத்தை அவனிடம் சொல்லாமல் இருக்கிறேன், ஜாக்கிரதை. ஓஹோ, தம்பியே கைக்குள்ளே போட்டுக்கிட்டியா? நல்ல குடும்பம் என்று வரம்பு மீறி பேசியதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த விஷ்ணு பலார் பலார் என்று அறைந்தான் பிரீத்தியை. யாரை பார்த்து என்ன பேசுகிற? நம்ம 2 பேரும் இவ்வளோ ஜாலியாக வேலைக்கு போகிறோமே, இப்போ இதோ வயிற்றுல இன்னொன்று சுமந்துக்கிட்டு இருக்கிறியே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? எங்கள் அக்காடி லூசு. அவள் இல்லைனா இங்கே ஒன்றும் நடக்காதா? என்னையே அவள் முன்னாடி கை நீட்டி அடிச்சிட்டல்ல. ஒன்று அவள் இருக்கணும், இல்லைன்னா நீயே முடிவு பண்ணிக்க, கத்தினாள் பிரீத்தி. டே விஷ்ணு, சும்மா ஏறி அவள் கோவத்தில் என்னென்னமோ பேசுகிறா. நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் போதும். அன்று இரவு ஆதவை தன்னுடைய படுக்க வைத்து கொண்டாள் பிரீத்தி. மிரட்டியும் வைத்தாள் அவனை. மறுநாள் காலை காலிங் பெல் அடித்து கொண்டே இருக்க பிரீத்தி எழுந்து வந்தாள். காயத்ரியை காணவில்லை. சிறு புன்னகையுடன் வாசலில் வந்து நின்ற அயன்காரரிடம் துணியை வாங்கினாள். எடுக்காமல் இருந்த பால் பாக்கெட்டுகளையும் எடுத்தாள். சமையல் அறைக்குள் நுழைந்தாள். விஷ்ணுவிடம், உன் அக்காவை காணோம், எங்கே போய் தொலைஞ்சாலோ, போய் பாரு பாசமலர் அக்காவை என கிண்டல் அடித்தாள். நாட்கள் ஓடின. விஷ்ணு அக்காவை தேடாத இடமில்லை. பிரீத்தியும் மாசமாகி போனதால் வீட்டு வேலை என்றால் என்ன என்பதை உணர்ந்தாள். இடையில் ஆதவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார்கள். அம்மா அம்மா என்று புலம்பிக் கொண்டே இருந்தாள். டாக்டர் கேட்டார், என்னம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான்? நீங்கள் தான் அம்மா, குழந்தைய தூக்கி என்னன்னு கேளுங்க. சாரி சார், அவன் என் அக்காவை தேடுறான். என் அக்கா தான் இவனை பார்த்துக்கிட்டாங்க இவ்வளோ நாளா என்றான் விஷ்ணு. போய் அவங்கள தேடி கூட்டிகிட்டு வாங்க. அந்த ஏக்கம்தான் அவனுக்கு இல்லைனா இன்னும் மோசமாகிவிடும். உங்கள் பையனோட நிலைமை குயிக். எங்கே இருக்காங்கன்னு போய் பாருங்கள். எங்கள் ட்ரீட்மெண்ட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னங்க, போய் கூட்டிகிட்டு வாங்க. அக்காவை எங்கே இருந்தாலும் ப்ளீஸ். எனக்கு ஆதவ் சீக்கிரம் குணமாகணும். இவனுக்காக உங்கள் அக்காவை ஏற்றுக்கிறேன் என்றால் அப்போதும் திமுறாக. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி. தீவிரமாக தேடுதல் வேட்டையில் இருந்தவன் ஒரு நாள் பக்கத்து ஊரில் ஒரு பேக்கரியில் கேக் வாங்கி கொண்டு வெளியில் வந்து டிவிஎஸ் 50யை ஸ்டார்ட் செய்து வண்டியை எடுக்கும் அக்காவை பார்த்தான். அக்கா அக்கா என்று கத்திக்கொண்டே வந்தான். ஹெல்மெட் போட்டுக்கொண்டு வேகமாக சென்றதால் அவளது காதில் விழவில்லை. தன் வண்டியில் பின் தொடர்ந்தான்.
ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் நின்றது வண்டி. தான் அழைப்பதை விட பிரீத்தி வந்து கூப்பிடுவதே உசிதம், நியாயம் என்று கருதினான். அங்கு ஹாஸ்பிட்டல். ஆதவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. குழந்தைகள் காப்பத்துக்கு ஓடி வந்தனர் இருவரும். அக்கா, அக்கா, உங்கள் ஆதவ் ரொம்ப மோசமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்கள் வந்தால் தான் அவனை காப்பாற்ற முடியணும். ப்ளீஸ்க்கா, ஐ ஆம் சாரி. எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. வாங்கக்கா, என்னங்க கூப்பிடுங்க அக்காவை. ஆதவ், ஆதவ் கண்ணா, அம்மா வந்திருக்கேன் பாரு. காயத்ரி குழந்தையை வாரி அணைத்தாள். அவனை பார்த்ததுமே ஆதவுக்கு ஒரு புத்துணர்ச்சி. அம்மா, அம்மா என்று கட்டி கொண்டான் கெட்டியாக. இன்னைக்கு டிஸ்சார்ஜ், நீங்கள் போகலாம் என்றார் டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்ஸ். என்னங்க போய் ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு வாங்க, எல்லோரும் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றாள் பிரீத்தி. நீங்கள் கூப்பிட்டதும் நான் ஓடி வந்ததும் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குன்னு தப்பாக நினச்சிட்டியாம்மா? ஆதவ் நான் தூக்கி வளர்த்த குழந்த. ஆனால் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் ஆடி போயிட்டேன், அதனால் வந்தேன். நான் தூக்கி வளர்க்காத குழந்தைங்க அங்கே காப்பகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் முக்கியம் எனக்கு. ஆதவை அங்கே கூட்டிகிட்டு வந்து விடு. 10-11 இவனையும் பார்த்துக்கிறேன். சொல்லுடா உன் பொண்டாட்டிக்கு என்றாள் விஷ்ணுவிடம். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.